இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 10 இதையும் வந்து ஒவ்வொரு வீடாக வந்து கொண்டு போய் தான் கொடுக்கணுமா. இந்த 10 குடும்பத்தையும் போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணணும். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 5:06 சரியா 5:06 நாங்கள் எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கன்றது முன்னுக்கு வீடியோ பார்க்குறாங்களுக்கு வந்து விளங்கும். இனி ஒவ்வொரு குடும்பமாக வந்து போயிட்டு அவங்க பிரச்சனையை வந்து பார்த்து இந்த 10 பாசனையும் வந்து கொடுக்க போகிறோம். விசிறங்க போட்டேன் தோல் நோய் போல போட்டேன் போட்டுதான் இருக்கா பாஸ்டர் ஆக்கள்கிட்ட போய் தான் மனுஷனை போறாங்க. சரி உடம்பு இல்லாம ஓ எல்லாம் தான் இருக்க கூட இல்லாது. எங்களை தாயா மணிக்கு இப்படி செய்ததுக்கு நன்றி வாழ்த்து. யோசிக்க ஏன் அதுக்கு ஏன் பல்றீங்க கிடைக்கிறதே அவங்களுக்கு அறியுது, அதனால அவங்களுக்கு சந்தோஷத்துல அவங்க அழுறாங்க. அம்மா அவ்வளவு ராசியம்மா வாங்க. கணவன் கட்டினதுல இருந்து அவரும் வேறையா பிரிஞ்சு போயிட்டாரு. எனக்கு சின்ன ஒரு உதவியும் தான் உங்களோட மகனாக இருந்த எனக்கு செய்யறதுக்கு முடிவார். இந்த வீட்டுல இருந்தா 10 நாளைக்கு, அந்த வீட்டுல இருந்தா 5 நாளைக்கு. இப்ப இருக்கிற பாஸ்டர் மெயின் ரோட்டுல, அதுக்கும் எனக்கு சரி வராதுதான், நிரந்தரம் இல்லை. நான் ஆண்டவற்ற முடிவுல தான் இருக்கிறேன், வேற ஆக்கிற முடிவுல இருக்கிறேன். அவர் தான் ஏதோ ஒரு இடத்தை என்னில நாட்டுவாரு. இப்படி புள்ளியால கண்டா எனக்கு பெரிய மன வருத்தம் வரும். ஏனென்றால் நானும் பெற்ற புள்ளிகள் இப்படி ஒன்று செய்தில்லை, இங்கே கிடந்து வார பிள்ளை நம்மளை பார்த்து இப்படி பாவம் இது பண்ணுவீங்களே. அவர் கனடாவில் இருக்கிற கனடா அம்மா அவரோட ஃப்ரெண்ட் லூசி மூலமா அவங்களோட அம்மாவோட ஆண்டு நினைவா ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்காங்க. கொடுங்க தர்ஷன் அப்பாவுக்கு. பாருங்க நம்ம போற வழி ஏனே காட்டு வழி. ஜோயா நீங்க வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் தானே. மற்றாக்கள் பாருங்களேன் வருவாங்க கார்ல இறங்கினாங்கடா அவர் தாரம் இருக்காங்களா பார்த்துட்டு கொடுத்துட்டு போ. இது பாருங்க நீங்க கஷ்டம் இல்லை எது இல்லை, யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே. அதான் உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க உண்மையா இருதயத்துல இருந்து சரியான ஆட்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வருங்க அப்படி செய்ய நாங்க உங்களோட இருக்கோம். கட்டாயம் அப்படி செய்ய வேணுமே. நம்ம செய்யற உதவி ஒரு பிரயோசனமா போய் செய்ய வேணுமே, பிரயோசனமா இருக்கணும். ஆஹ் 16 பேருக்கான பொருட்கள், அதாவது உலருணவு பொதிகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து எங்களோட காருக்குள்ள வந்து 10 குடும்பத்துக்கான உலருணவு பொதிகள் வந்து இருக்கு. இப்போ என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 10 இதையும் வந்து ஒவ்வொரு வீடா வந்து கொண்டு போய் தான் கொடுக்கணுமா. இந்த 10 குடும்பத்தையும் போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணணும். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா 5:06 சரியா 5:06 நாங்கள் எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கன்றது முன்னுக்கு வீடியோ பார்க்குறாங்களுக்கு வந்து விளங்கும். இனி ஒவ்வொரு குடும்பமாக வந்து போயிட்டு அவங்க பிரச்சனையை வந்து பார்த்து இந்த 10 பாசனையும் வந்து கொடுக்க போகிறோம். இந்த இருக்கிற வீடியோ வந்து நீங்கள் 2வது துண்டு வீடியோ தான் பார்ப்பீங்க. முதலாவது வீடியோ வந்து பார்த்தாங்களுக்கு விளங்கும் நாங்கள் முதலாவது தரம் வந்து எப்படி வந்து கொடுத்துட்டாமன்னு சொல்லி. ரைட், இனி வந்து பாஸ்டரோட அப்படியே போயிட்டு இந்த இருக்கிற சாமான் கொடுப்போம். யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வரா இடம் தெரியாம. ஓகே, எப்படி நம்மையா பாவங்க அந்த சனங்கள். அவன் வந்து சொல்றா வந்து நான் ஆத்துக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறேன்னு சொன்னா என்ன தலை பிடிக்கிறேன்னு சொல்லி கேட்டா கையால பிடிக்கிறான். அந்த பிள்ளையும் பெரிய ஒரு இது தெரியுமா. ஓ இந்த வயசுல அடுத்தது அந்த எந்த ஒரு வருமானமும் இல்லை, அவங்களையும் கஷ்டம், கஷ்டத்தின் மத்தியிலையும் வந்து அந்த பிள்ளை படிப்பிக்குது. உண்மைதான். ஏதோ ஒருயா இது 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 இல்ல இல்ல இது அங்க இங்க. ஓகே ஓகே வந்துட்ட சைடுல நிப்பாட்டு. கேட்ட பார்த்தீங்களா எப்படி கேட்டு.
அம்மா நிக்காவு தானே அந்த தங்க நாயம்மா நிக்காவு நில்லுங்க வார மகளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அம்மா அந்த வீட்டுல இருக்காங்க. அப்படியா? அம்மா உங்களை பாக்குறதுக்கு ஒரு பேர் வந்திருக்கிறாங்க. இது என்ஜிஓல கட்டி கொடுத்ததா? ஆமா. சுனாமியால உள்ளுக்குள்ள வரட்டாங்க. உள்ள ஓகேம்மா. உங்களோட பேர் என்ன? கிட்ட வாங்க. இதுல மைக்ல கதைங்க. என்ன பேர்? தனியா இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? மகளோட என்ன சாப்பிட்ட? சாப்பாடு சோறு. இப்ப என்ன சாப்பிட்டீங்க? இப்பதான் சாப்பிட்டேன். என்ன கறி? மீனா? யாரு பிடிச்சிட்டு வந்தா வாங்கினீங்களா? மகள் தந்தா. ஏன் பயப்படுறீங்க? நான் உங்களோட மகன் மாதிரியான பிறகு என்னது பயப்படுறது? மகள் தந்த பக்கத்துல கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்குன்னு என்னது? கண் விளங்குமா உங்களுக்கு? கண் தெரியல. தெரியுது இல்ல? இப்ப நான் என்ன விளங்கு இல்லையா உங்களுக்கு? பூவா போல இருக்குது. பூ மாதிரி இருக்கா? பூவா போல இருக்கு. முகம் கண்ணெல்லாம் தெரியுது. தெரியுது இல்ல? சரிம்மா வாங்க, நான் உங்களுக்கு ஒரு இதை கொண்டு வந்தேன். அந்த என்ன சொல்றோம், நான் பெரிய வருத்தத்துல இருந்தீங்க. 13 வருஷம். அதுக்கு பிறகு எனக்கு விடுதலை கிடைச்சேன். இப்பதானே இந்த வருஷத்துல நான் வெளில இருக்கிறேன். இல்லாட்டி வீட்டுக்குள்ள படுக்கதான். பாஸ்டர் ஆக்களுக்கு எல்லாம் தெரியும். பெரிய பெரிய டெஸ்டிமனி. வாங்கல நீங்க இங்க வாங்கல, உள்ள வாங்கல. நான் இதுல கொஞ்சம் இது போடுறேன், மைக்க வைக்கிறேன்னா. வாங்க எடுத்துட்டோம். விசிறங்க போட்டேன், தோல் நோய் போல போட்டேன். போட்டுதான் அம்மா இருக்கா. பாஸ்டர் ஆக்கள்கிட்ட போய் தான் மனுஷனை போற ஆகுது. உடம்பு இல்லாம எல்லாம் தான் இருக்க கூட இல்லாது. பாணி தான் படிஞ்சன்னியால பாணி. வேற நம்ம மனுஷனை போற இருக்கல. படிஞ்சு நான் நினைச்சேன், உண்மைக்கு நான் சாகுவேன்ன்றதான் நினைச்சேன். ஆண்டவர் தான் எனக்கு இந்த இதை தந்தவர், உசிரை தந்தவர். மனுஷனை 13 வருஷம் என்ற புருஷன் செத்தும் 13 வருஷம் எனக்கு வருத்தம் வந்து 13 வருஷம். அதுக்கு போற சும்மா வருத்தம் இல்ல. மேல்கிட்ட சீலை அப்படியே 3 முக்காடு போட்டு உடுமானம் இல்லாமருக்கு சீலியா போட்டு வளர்த்தாட்டி போக்குறதான் என் மகள் தான் பார்த்தேன் இல்லையா. போட்டாட்டி போக்குற அப்படியான வருத்தத்துக்கு தான் ஆண்டவர் அப்பாட்டா போய் தான் எனக்கு இப்ப விடுதலை கிடைச்சி நான் நல்லா இருக்கிறேன். 4 பேரையும் போல நான் திரிகிறேன். சரி அம்மா, என்ன பெரிய விஷயம். எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு டெஸ்டிமனியை கேட்கல. உங்களுக்கு நாங்க ஒரு பார்சல் கொண்டு வந்திருக்கோம். ரைட், இதை பிடிப்பீங்களோ தெரியலண்ணே. பிடிப்பீங்களா? இல்லை வைக்கியா? இல்லை இல்லாட்டி காதில் வைக்கிறேன். சரியா? நீங்க எடுங்க. சரியா? இதுல வந்து அதிசயம் இந்த இதுவும் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கனடா நாட்டுல இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆளும் அவங்களோட ஃப்ரெண்ட் லூசி என்று சொல்லி அவங்களோட அம்மாவோட ஆண்டுக்காக இதை வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. விளங்குதா? அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோமா? பார்த்துட்டு இருக்கா, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. உங்களுக்கு தேவைதான் என்ன அதிசயம், இதெல்லாம் தேவைதான் என்ன? சமையலுக்குரிய சாமான் இருக்கு அவங்ககிட்ட. பின்ன எங்களுக்கு ஆம்புலேட் இல்லாதவங்களுக்கு இந்த வழியெல்லாம் பாஸ்டர் எங்களாண்ட உழைக்கலுமே தின்னலுமே ஆண்டவராலும் பாரத்தை தான் நாங்கள் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் வேற எங்க போகலும் உழைக்க கொண்டுகள். சரி அம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரியா? ஜெபிங்க, ஜெபத்துல வைங்க. சரியா? ஜெபத்துல வைங்க. பாய். பாய் பாய். சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் நீங்க இருந்து தெரியாது. கதைக்கலாமா கதைக்கலாமா தெரியும். இவனை நித்திர கொண்டு
கொல்லிக்கு போய் நிறுத்தினா நான் கொல்லிக்கு போனேன். கொல்லிக்கு போய் வந்தேன் குளிச்சுட்டு இடத்துல இருந்தேன். சரி இருக்கக்குள்ளதான் 6-8 வாக்கக்குள்ள சரி நாங்க மாஸ்டராக்கள் வந்திருக்கிறாங்கன்னு அந்த உள்ளதான் கூப்பிட்டா அதுக்கு போறான்னு தெரியும். ம். அங்க வந்து பார்த்தா அரை வந்துதான் இருக்கிறாங்க மாஸ்டர். சரி போட்டோ எடுப்போம் வாங்க. முன்னுக்கு எல்லாரும் போயிட்டாங்க, நான் வந்து பின்னால போறேன். இங்க வாங்க, எங்க ஓடுறீங்க, இங்க வாங்க. அப்ப வச்சுக்கோ. காஞ்சி கொடுங்க பிரச்சனை. அம்மா தங்கநாயம் அம்மா உலகராசி அம்மாவை பார்க்க ஜோ என்ன வந்திருக்காரு. இவர் வந்து கனடாவில் இருக்கிற அம்மா இவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட் லூசி அவங்களோட அம்மாவோட ஆண்டு நினைவா இந்த சின்ன பரிசு உங்களுக்கு தந்திருக்காங்க. நீங்க விதவைகள் கணவனை இழந்து கஷ்டப்படுறீங்கன்றதுனால உங்களை நாங்க தெரிவு செஞ்சிருக்கோம். நீங்க ஏதாவது சொல்லுங்கம்மா. எங்களை தாயா மனைவி இப்படி செய்ததுக்கு நன்றி வாழ்த்து. யோசிக்கங்க, ஏன் அதுக்கு ஏன் பல்றீங்க? எல்லாம் கிடைக்கிறதே அவங்களுக்கு அறியுது, அதனால அவங்களுக்கு சந்தோஷத்துல அவங்க அழுறாங்க. அம்மா உலகராசி அம்மா வாங்க. நல்லா இருக்கீங்கம்மா, நான் உங்களுக்கு புள்ள மாதிரியானே. சரியா சாப்பிட்டீங்களா? எனக்கு வீடு இல்ல பாஸ்டர், இதுக்குமே இல்லை. எனக்கு மக்கள்லையும் உதவி இல்ல பாஸ்டர். கணவன் கட்டினதுல இருந்து அவரும் வேறையா பிரிஞ்சு போயிட்டாரு. எனக்கு சின்ன ஒரு உதவியும் தான் உங்களோட மகனாக இருந்த எனக்கு செய்யறதுக்கு முடிவா. இந்த வீட்டுல இருந்தா 10 நாளைக்கு, அந்த வீட்டுல இருந்தா 5 நாளைக்கு. இப்ப இருக்கிறேன் பாஸ்டர் மெயின் ரோட்டுல. அதுக்கும் எனக்கு சரி வராது பாஸ்டர், நிரந்தரம் இல்லை. நான் ஆண்டவற்ற முடிவுல தான் இருக்கிறேன், வேற ஆக்கிற முடிவுல இருக்கிறேன். அவர் தான் ஏதோ ஒரு இடத்தை என்னில நாட்டுறாரு. என் மக்கள் 5 பிள்ளைகள் எனக்கு ஏதோவான உதவி. நான் சொல்றேன், இப்படி பிள்ளைகளை கண்டா எனக்கு பெரிய மன வருத்தம் வாரம். ஏன் மன வருத்தம்? ஏனென்றால் நானும் பெற்ற பிள்ளைகள் இப்படி ஒன்று செய்தில்லை, இங்கே கிடந்து வார பிள்ளை நம்மளை பார்த்து இப்படி பாவம் உண்டு இது பண்ணுதுகள் என்று நான் யோசிக்காங்க. என்னம்மா உங்களோட பேர் என்ன? இளவராசி. சாப்பிட்டாச்சா? ஓ, என்ன சாப்பிட்டீங்க? சோறு சோறு சாப்பிட்டீங்களா? என்ன கறி? மரக்கறி. மரக்கறி. சரி அவ கொடுப்பேன் வேணே. எடுங்கம்மா என்ன. ஓகே, கவனம் வெயிட்டுமா பாரம் எடுங்க பாஸ்டர் கொடுங்க வாங்க. அப்படியே போட்டோ எடுத்துங்க வச்சுமா. வாங்க எடுத்து வாங்க. இப்ப எத்தனைடா, எத்தனையாவது? அங்க 2 3 4 4வது வீடுனே. எப்படியோ வரதடி வரும் எங்க போற. மத்த மைக்குங்களா பாக்ஸுக்குள்ளயா? இருக்கா? என்ன அப்பாவை தான் சந்திக்க வந்திருக்கேன். இது அப்பாவோட மகன், மருமகள், பேத்தி. அப்பா இந்த வீட்டுல இருக்கு. நீங்களா? ஹாய், நல்லா இருக்கீங்களா? என்ன பேரு உங்களோட? கனக புள்ள. ரைட். அப்ப என்ன சொல்லிச்சேரு நீங்கப்பா? இந்த கடையை நான் பார்த்தாரு, நான் செய்கிறது இப்போ ஒரு படி கடையை ஓ என்ன பிரச்சனை கடை மூணுனதுக்கு? ஒரு வழி என்ன எல்லாம் கையில் எல்லாம் முடிஞ்சு கடைக்கு தான் ஒரு வழி.
முதல் இருந்தா கடை செய்யலாமா? செய்யலாம். ஆனா முதல் போட்டா கடனுக்கு சாமான் வாங்கிட்டு போயிடுவாங்களே. கடனுக்கு அது நம்ம தெரியும் தரக்கூடிய ஆக்களுக்கு கடன் கொடுக்கலாம், மாட்டாக்களுக்கு இப்பயும் கடன் தரக்கூடிய ஆக்கள் இருக்காங்களா? தாரதுக்கு இருக்கா கடன்? கிடைக்கு. அவங்க தருவாங்களா இப்ப கடையை மூடினா? கடையை மூடினா தர மாட்டாங்க. கடைக்கு வந்து தருவாங்க. அப்ப கடை இல்லாட்டி அப்ப வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் என்ன செய்றீங்க? சாப்பாட்டுக்கு என்ன செய்றீங்க? எல்லாம் கஷ்டம். நம்ம தெரிஞ்சது அங்கே ஆட்டு வழி குறைஞ்சிட்டு வந்தா வீட்டுலாம் சாப்பாடு பார்க்க விளங்குது. சரி, ஓகே, கொடுப்பேன். உங்களுக்கு உண்டு. ஆனா ரைட், கொடுப்போம், கொடுங்க. இந்தாங்கப்பா, இது ஜோயண்ணாட கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா, அவட லூசி என்ற அவங்களோட அம்மாட ஒரு ஆண்டு நினைவா இதை உங்களுக்கு தந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நன்றி சொல்றீங்களா? தந்ததுக்கு நன்றி. சரி, சரியா? உங்களை பார்க்க அப்ப இந்த அண்ணா இந்த வினோத என்ன செஞ்ச கையில எப்ப சொல்லி கதைங்க. விலாஸ்ல உங்களை சந்திக்க ஜோயண்ணா வந்திருக்காரு. ஜோயண்ணாக்கு கனடா அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட் லூசி, அவங்களோட அம்மாட ஆண்டுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று தந்திருக்காங்க. அதனால உங்களை பார்க்க விசாரிக்க ஜோயண்ணா வந்திருக்காரு. உங்களை எப்படி உங்களோட வாழ்வாதாரம் என்ன செய்றீங்க? அம்மாக்கு கையில இந்த மணிக்கட்டுல மணிக்கட்டு ஏலா இல்ல, மணிக்கட்டு கீழே கையே இல்லையா? காட்டுங்க. ஐயோ, காட்டுங்க. ஏன் வைக்கப்படுறீங்க? இங்க பாருங்க, கிட்ட வைக்கிறேன். 2 பொம்பளை பிள்ளைகள். சரியான ஒரு சிரமத்தின் மத்தியில் 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாச்சா? இல்லைன்னா 2 பொம்பளை பிள்ளைகள் இந்த சூழ்நிலை எப்படி குடும்பத்தை நடத்துறன்றதை யோசிச்சு பாருங்க. அது நம்மட பொருளாதாரம், வாழ்வாதாரம். கணவர் இல்லைன்னு, கணவர் இல்லை. அதனால நீங்க இன்றைக்கு வந்தது பெரிய சந்தோஷம். என்ன சொல்லுங்க சார்? சந்தோஷம் தானே? சரி, ஓகே ஓகே ஓகே, நன்றி. அவங்களுக்கு கொடுப்போம். கொடுங்க. நீ ஐயாட வீடு அது. அதான் வீடு. ஐயோ, அப்பா பாரு, போவோம், நடத்திட்டு போவோம். அப்பா, இது வந்து நம்மளோட ஜோயண்ணாட கனடா அம்மா மூலமா அந்த அம்மாட ஃப்ரெண்ட் லூசி, அவங்களோட அம்மா அந்த நினைவு, ஆண்டு நினைவு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று தந்திருக்காங்க. இதான வீடு உங்களோட? இங்க வந்து நிறைய பேருக்கு வீடு வந்து இந்த சுனாமியில கொடுத்த வீடு. சுனாமியில கொடுத்த வீடு. சுனாமிலையும் வீடு கொடுத்துருக்கலாம். ஒருத்தர் வீடே இல்லை. வீடுன்னா இதான் இருந்திருக்கு. இந்த தகரமும் இருந்திருக்கு. அந்த இதான அவங்களோட வீடு. தென்னோல தான் அவங்களோட வீடு. அப்ப ஐயாக்கு கிடைச்ச வீடு ஐயா பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு கல்யாணம். சுனாமில இருந்து அதை அப்படி காட்டுங்க போய்த்துரு. சுனாமில இருந்த வீடை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாங்களாம். ஐயா கேக்குறீங்கண்ணே. அப்ப உங்களோட சமையல் எல்லாம் இதுக்குள்ளாண்ணா? நீங்க என்ன சமைக்கிறீங்களா? அப்ப மனைவி இருக்கா உங்களுக்கு? என்ன செய்யறாங்க? அதுல சொல்லி செஞ்சுட்டு. சரி, அவங்களுக்கு சாமான் தருவோம். நம்ம வந்தோம்னே, நம்ம வந்தோம், சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க. சரியா? இன்னும் நாளைக்கு வரோம்னே. சரி, ஓகே ஓகே. மண்ணுக்குள்ள இதால போகலாம். இதுக்குள்ள எங்கேயும் போகலாம். சுத்திட்டாமோ பாப்போம். அப்பா, உங்களை சந்திக்க ஜோயண்ணா வந்திருக்காரு. அண்ணா ஜோயண்ணா வாங்க, இருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லம்மா. சாப்பிட்டியாச்சா? அதுல வச்சுட்டு நீங்க இருங்க, கீழே வச்சு இருங்கண்ணா. ஜோயண்ணா இருங்க.
எங்க அக்கா ஆட்டோல இருந்தாங்க. வாங்க அப்பா இருங்க. அதை எடுத்து மல்ல இருங்க, நீங்க எப்படி வாங்க அப்ப இங்க இதே கதிரையில வாங்க இருங்க. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோமா? எப்படி சாமான பைவ் ஸ்டடி கேட்குறான். அப்ப இருங்கப்பா. அப்ப அவங்கள பார்க்க இந்த நம்மள ஜோயனா வந்திருக்காரு, மிச்ச நாளை புறஞ்சால வந்திருக்காரு. அவரை கண்டாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வந்து பாத்துனானா? இல்ல இல்ல, எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம். நீங்க வாரீங்கன்னாலே எங்களுக்கு சந்தோஷம். ஏதாவது கொண்டு வருவீங்க, கனடா அம்மா ஏதாவது அனுப்புவாவு. கனடா அம்மாவோட ஃப்ரெண்ட் லூசி மூலமா அவங்களோட அம்மாவோட ஆண்டு நினைவுல ஐயாக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தந்துருக்காங்க. அப்படி இருங்க, அதை கொடுங்க ஐயா. கொடுங்க அப்பா. இது கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷமா? இது ஜோயண்ணா மூலமா இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கனடா அம்மா அவட ஃப்ரெண்ட் லூசி அவங்க மூலமா அவங்களோட அம்மாவோட ஆண்டு நினைவா இதை தந்திருக்காங்க. ஆகவே நீங்க தொடர்ந்து உங்களோட மன்றாட்டுல ஜெபத்துல ஜோயண்ணாக்காக, கனடா அம்மாக்காக, உதவி செஞ்சவங்களுக்காக எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. சந்தோஷமா? 2 பேரும் தானே இருக்கிறீங்க இங்க? தொழில் தொழில் ஒண்ணும் இல்லையா? அது போறா நடக்கலாதா? அப்ப சாப்பாடுக்கு என்ன செய்யறீங்க? இந்த அரசாங்கம் பிச்சை சம்பளங்கள் கியூஆர் எவ்வளவு வருது? கியூஆர் வருதா? கியூஆர் பிச்சை சம்பளம் எவ்வளவு? 8,000. 2 பேருக்கு மட்டும் 8 16 வருமா? 2 பேருக்கும் சேர்த்து உண்டா? 2 பேருக்கும் 8,000. அவ்வளவு. அதை வச்சுதான் வாழ்க்கை ஓடுது. 600. இப்ப உங்களோட பிள்ளைகள் அங்க இருக்காங்க? பிள்ளைகள் பார்த்து கறியா அது இதை தருவாங்க. இவரும் உங்களோட சரி 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 சரி. இது அப்படியே உங்களோட வளவு அப்படியே காட்டுங்க போயிட்டு. இல்ல இல்ல, இதுல நடுவுல வேலி இல்ல, அந்த வேலி போட்டிருக்கோம். மாடு மேய்றதோட வேலியா? அங்கால அங்கால. அப்ப உங்களோட சந்தோஷத்துல உங்களை கட்டிப்பிடிக்க வந்தாரு. மெதுவா காய்ச்சிரும். அப்ப வந்தாரு தானே அவர் விரல் இல்லாதா? ஐயோ, சரி சரி, யோசிக்காங்க. ஆண்டு சுதந்திரவார் இவ்வளவு தூரம் நடத்தினவரே ஜபத்துல வைங்க. சரி போமா. சரி போ. அப்படியே போட்டோ எடுத்துட்டு அப்படியே வச்சு பாத்தீங்களா? அதான் நானும் பார்த்துட்டு உங்களுக்காக தான் இதெல்லாம். சரி, நீங்க ஆனா எங்களை மறக்கிறீங்க ஐயா. ஆமாய்யா, அப்படி சும்மா இருக்கீங்களா? எனக்கு வந்து இங்க ஒரு நாள் தங்கி இருக்கும்னு சொல்லி ஆசையா இருக்கு. நீங்க வராதீங்க, நீங்க இப்படி சொல்லி போட்டு எவ்வளவு அமைதியா இருக்குல்ல அதை பாக்குள்ள. வாங்க ஐயா. இந்த நம்மட ஜோயனா வந்திருக்கிறாரு. அவரு கனடாவில் இருக்கிற கனடா அம்மா அவரோட ஃப்ரெண்ட் லூசி மூலமா அவங்களோட அம்மாவோட ஆண்டு நினைவா ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்காங்க. கொடுங்க தர்ஷன் அப்பாவுக்கு. அப்பா உங்களுக்கு அம்மா சந்தோஷமா? சந்தோஷம் தானே. ஓகே, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க. இங்கேயான எல்லாம் சமைக்கிறலாம். இருக்குல்ல சமையல் இது வேணும் சாமான் இருக்கா? நாங்களும் சமையல் இது வேணும் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரியா? ஆங்கர் எல்லாம் வாங்கிட்டு அரிசி எல்லாம் வாங்கி ஊருக்குள்ள எல்லாம் இருக்கு. சரியா? நீங்க எடுத்து பாருங்க. சரியா? அப்ப வேற காய்க்கு விரும்புறீங்களா? சொல்லணுமா? இந்த தோட தாங்களே எனக்கு கை நோ வச்சு கொடுங்க. சரியா பாஸ்டர்? அப்ப ஓகே, அப்ப போட்டோ எடுப்போம். பாருங்க நம்ம போற வழி ஏனே காட்டு வழி. ஜோயா, நீங்க வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். மற்றாக்கள் பாருங்களேன், வருவாங்க கார்ல இறங்கினாங்கடா, அவர் தாரம் இருக்காங்களா பார்த்துட்டு கொடுத்துட்டு போ. இது பாருங்க, நீங்க கஷ்டம் இல்லை எது இல்லை, யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே. அதான் உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க உண்மையா இருதயத்துல இருந்து சரியான ஆட்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வருங்க, அப்படி செய்ய நாங்க உங்களோட இருக்கோம். கட்டாயம் கட்டாயம்.
அப்படி செய்யணுமே. நம்ம செய்யற உதவி ஒரு பிரயோசனமா போய் செய்யணுமே. பிரயோசனமா இருக்கணும். அடுத்தது நம்ம கொடுக்கணும்னா சும்மா சரி எல்லாரும் கொடுத்துட்டு போகலாம். நீங்க மட்டக்களப்புல இருந்து வாழைச்சினையே 30-35 கிலோமீட்டர், அங்க இருந்து இங்க ஒரு 30 கிலோமீட்டர், அங்க இருந்து வந்து காரை கொண்டாங்க மெயின்ல ஓடுது. போற ரோட்டை பாருங்களேன், இது என்ன ரோட்டா ஐயா? இது இதுங்க யானை இருக்கா? யானை இருக்காதா? யானை இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ் அண்ணன் நினைப்பேன். என்ன தர்சன் ஜிஎஸ் அண்ணன் அடிச்சது. சரி. ஓ இவ்வளவு கையுடஞ்சு இப்படிலாம் இருக்கிறது தெரிஞ்சோம். நீங்க இந்த டைம்லயும் வந்து கொடுக்கறது பெரிய உதவி ஐயா. இன்னும் நிறைய கொண்டு வாங்க. இங்க நிறைய மிருகங்களும் இருக்கு போல. ஓ மான் இருக்கு, முயல் இருக்கு. சரி. ஓ என்ன மான் எதுவும் கண்டீங்களோ? ஏதோ பண்ட மாதிரி தானே இது. பண்டி இந்த என்ன சொல்றேன், இந்த எலிபென்ட் சஃபாரி போவாங்க அந்த ஜீப்ல. ஜீப்ல இது ஆட்டோ சஃபாரி. ஆட்டோ சஃபாரி. வெளிநாட்டுல இருந்து யாரும் மாறிக்குன்னு சொன்னா நீங்க வந்து உங்களை கூட்டிட்டு போக முடியும். இது ஒரு பேக்கேஜ் மாதிரி. பேக்கேஜ் எங்கள்ட்ட எல்லா பேக்கேஜ் இருக்கீங்க. நீங்க எங்களோட பேக்கேஜ் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி தாரீங்க இல்லையா? அதான் பிரச்சனை அறி. ரைட். அந்த பேக்கேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே திருப்பி நான் இந்த அறிக்கை வேற வழியா பார்த்துக்கொள்ளுங்களே. வேற வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இவர் வந்து ஒரு என்ன நீங்க சொல்லுங்க. நாங்க ஒரு பிசினஸ் செய்யறோம். எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா இடங்களையும் நாங்க சுத்தி காட்டுவோம். ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்ல உங்களை ட்ராப் பண்ணுவோம், அல்லது ஏர்போர்ட்ல இருந்து எந்த ஊருக்கும் நாங்க டிரான்ஸ்போர்ட் தருவோம். லீகல்ஸ் லோன் என்ற பேர்ல எங்க பிசினஸ் நாங்க செஞ்சு கொண்டு போறோம். இது அரசாங்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லா அத்தாரிட்டியும் நாங்க தருவோம். நீங்க எங்களை என்ன செய்யலாம், புக் பண்ணலாம். யா இது என்ன உங்களோட வெப்சைட் இருக்குண்ணே? வெப்சைட் இருக்கு. எப்படி என்ன வெப்சைட் அது? லீகல்ஸ் லோன். ரைட், ஓகே. அதை கூகுள்ல நாங்க அடிக்கிற மூலமா பார்க்கலாம். அதாவது வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரணும், அதாவது நிறைய இடங்களுக்கு வந்து போகணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களுக்கு சுத்தி பார்க்கணும், நம்பிக்கையான ஒரு என்ன சொல்றேன், ஒரு நம்பிக்கையான ஒரு கைட் ஒன்று இல்லாம இருக்கும். அடுத்தது ஒரு இடத்த போனீங்கன்னு சொன்னா காரை மட்டும் ரெண்டுக்கு தருவாங்க, வேனை மட்டும் ரெண்டுக்கு தருவாங்க. ஆனா இந்த இடத்துக்கு போனா இப்படி ஃபன் பண்ணலாம், இந்த இடத்துக்கு போனா இந்த விடயங்களை பார்க்கலாம், இந்த இடத்துல இந்த கல்ச்சர் வந்து இருக்கு என்று சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்ப உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரியே உங்களோட வீட்டில் ஒரு ஆளா வந்து நம்மளோட பாஸ்டர் தரிகர் அவர் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போவார். அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப செய்யற சேவையை பாருங்க. இப்ப கொஞ்சம் தூரம் வரக்குள்ள பார்த்தா ரோட் மாதிரி இருந்துச்சு. இது ரோட்டே இல்ல, நடு காடையா, காட்டுக்கு நடுவுல வீடு. அந்த வீட்டை தேடி போறோம். இதெல்லாம் வேற யாரும் செய்ய மாட்டாங்க. உண்மையில எப்படி வாரது பெரிய விஷயம். இதுக்குள்ளமே ஆட்டோ ஓட பழுதா போயிடும். ஆட்டோ ஓட மாட்டாங்க. ஆனா அவங்களும் ஒரு சமூக சேவையில தாங்களும் ஒரு பங்கு செய்யணும், தங்களால ஒரு முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்யணும்ன்றதுக்காக இந்த இதுல வாராங்க. இவங்க எந்த ஹயரோ அல்லது எந்த பிசினஸ் லாபத்தோட இல்ல. காரணம் நம்மளோட இருக்கிற எல்லாரும் உங்களை போல மனசு உதவி செய்யணும்ன்ற மனசு உங்களோட இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அதுல நாங்களும் ஒரு பங்காளர். என்ன தர்சன் பாருங்க, ஆட்டோல போக்குள்ளே விளங்குது எப்படி போறோம். இது யானைக்கு மேல இருந்து போற மாதிரி தான் உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. யாரு? நீங்க தான். எனக்கு ஏதோ இந்த கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி, இங்க திரும்பினாலும் ஒரே மாதிரி இருக்கு, அங்க திரும்பினாலும் ஒரே மாதிரி இருக்கு. என்னடா இது நடக்குன்னு சொல்லி பாக்கு. அப்ப அடி வந்துட்டேன் மெயினுக்கு. இப்ப எத்தனை பஸ் இருக்கு நம்ம மிச்சம் ஒன்று இருக்கு. அந்த அம்மா நிக்கிறாவு ஆட்டோ கிட்ட, அவருக்கு கொடுத்துட்டு இது மாதிரி நிறைய உதவிகளோட வாங்க வருவோம். இந்த கிராமம் என்ன பொறுத்தவரையில ப்ரே பண்ணுங்க. நிறைய உதவிகளும் வரணும். உதவி செய்யற கரங்களை வந்து எடுத்து தர ஆண்டவர் தானே. ஆமா, அதைகளுக்கு ப்ரே பண்ணுங்க. நானும் ஜெபிக்கிறேன். நான் அதில் வந்து கிடைக்காதான் அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம யோசிக்கலாம், செய்யலாம். நீங்களும் உங்களோட குடும்பம், உங்களுடைய டோனர்ஸ் எல்லாரும் நிறைவான ஆசீர்வாதமா நன்மையோட இருக்கணும் என்று நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நிச்சயமாக வாங்கு. எங்க இருக்காங்க?
எங்க சின்ன பிள்ளைமா ஒரு ஆட்டோ, எங்க 2 ஆட்டோ, போறாங்க 3 ஆட்டோ, கார். இது யாரு சில்லர் கடை? ஓ ஆட்டோ பின்னுக்கு போகுது. ஹேண்ட் பிரேக் போடும். போமே அப்ப நான் இப்போ போற பத்தி கதைங்களா? என்னடா இப்போ எங்க போறோம்? அங்க சின்ன புள்ளம்மான்னு சொல்லி ஓ. அவட போட்டு அடிக்கி. சின்ன புள்ள அம்மாவா? ஓ சின்ன புள்ளம்மா. சின்னையா சின்ன புள்ளாவோட பேரு. அவ சந்திக்கிறதுக்கு போறோம். இதால தான் போகணும். இதான் தான் போகணும். இதால வந்தோம் நாங்க இப்ப. இல்ல நான் வந்தாங்க மேல அலந்தாரி அந்த ரோட் அந்த ஆலம் வந்து நாங்க இந்த இந்த இரண்டாவது வீட்டுல அடிக்கோட வீடு இந்த அடிக்க வள வீட்டு அடுத்த இந்த பண்ண நிக்கிறதுக்கு அங்கால. இப்ப இதுல எப்படி உங்களுக்கு அயர் வருது? ஆட்டோ அயர் வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கு இடம் சூப்பரா இல்ல. நேற்று 2 வந்து 1000 ரூபாய்க்கு ஓடினேன். ஓடுனீங்களா? 1000 ரூபாய்க்கு ஓடினேன். அந்த அந்த ஊருக்குள்ள தொழில் இல்ல நீ ஊருக்குள்ள தொழில் நடக்க வேண்டியன்னா நமக்கும் இது வரும் ஹயர் வரும். ஊருக்குள்ள தொழில் இல்லாட்டி நமக்கும் ஹயர் இல்லை. நானும் ஆத்து தொழில் தான் செய்யறேன்னா செஞ்சு அங்க இங்க லீசிங் எவ்வளவு கட்டுறீங்க? லீசிங் 40,000. 3 வருஷம் போட்டிருக்குது. 1 வருஷம் கட்டிட்டேன். 2 வருஷம் கிடக்குது. கட்டிட்டு போறீங்க? கட்டிட்டு வாரன். 19 அரை முடியுது கட்டி முடியாக்குள்ள. 19 1 வருஷம் கட்டிட்டேன். 2 வருஷம் கிடக்குது. கட்டி முடிச்சாச்சு. அது LOC எல்லாம் போட்டிருக்குது. ஓகே 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 ஓகே. இந்த வீடு இதான வீடு? இந்த வீடு வாங்க போகலாம். வரும் வரும். நீங்க அங்க நினைக்கிறீங்க? நான் உங்களோட நம்பர் ஒருக்கா கொடுத்துறேன். நான் கோடிப்பாங்களா உங்களுக்கு? சரிண்ணா சரி. ஓகே BTH மா இந்த மாதிரி அம்மா கதைங்க காய்ச்சி கொடுங்க. பிரச்சனை இல்லை, கொடுங்க. நான் உங்கள்கிட்ட கொடுக்க அந்த இது வந்தும்மா நாங்கள் கனடாவில் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு அம்மா வந்து உங்களுக்கு உதவியாக தந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் என்ன பேர் லூசின்னு சொல்லி அவங்களோட அம்மாவோட ஆண்டுக்கும் சேர்த்து தந்திருக்காங்க. சரியா? நீங்கள் மட்டுமா இங்கே இருக்கிறீங்க? இந்த புள்ளியோட புள்ளியோட காணல காணலண்ணே. சரி பேர புள்ளியல் கொடுங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம்மா.